வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 25th பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கணும். அதாவது மார்ச் சீரீஸுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே. எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் மினி சீரீஸ் வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஹையில் இருந்துச்சு. ஆனால் 150 பாயிண்ட் எரேஸ் ஆகி நியர்லி 50 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. பட் ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீனில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்குது. அதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக. ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ். லாஸ்ட் தேர்ஸ்டே யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே நிஃப்டி 365 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. இப்போ நாளைக்கு வந்து தேர்ஸ்டே. எப்பவுமே வந்து இந்த சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரியில் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து மார்க்கெட் வந்து இறங்குது. ஹைலேருந்து நல்லாவே இறங்கிருக்குது. பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி அதான் சொல்லிட்டு இருக்குது. இந்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா? அதுக்கு நான் சொன்னேன் அப்படின்ட்டு மார்க்கெட் ஏறி இருக்குது, புட் ஆப்ஷன் வாங்கிட்டேங்க, மார்க்கெட் இறங்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிலாம் என்கிட்ட வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து நிறைய நியூஸ் வந்துருக்குது, முக்கியமான நியூஸ்லாம் வந்துருக்குது. நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் 6 months கழிச்சு 30 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் வந்துருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கணும். வாரி எனர்ஜி இன்னைக்கு ஒரு இடத்துல 15% டவுனில் இருந்துச்சு. எதனால் இவ்வளோ ஒரு ஃபால்? ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ரைட். யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது நம்ம சின்ராஸ் அட்ராசிட்டி ட்ரம்ப் இந்த 2 நாளாக சைலண்டாக இருக்கிறாரு. அதாவது எஸ்டர்டே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு, காட்டமான மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எந்த நாடாவது இதை பிளேம் பண்ணணும், நாங்கள் வந்து டேரிஃப் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேரிஃப் இருக்கும் அப்படின்னு ஒரு காட்டமான பதிலை வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும்தான் இருக்குது. இது லாஸ்ட் சாட்டர்டே வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு அட்ராசிட்டியும் பண்ணாமல் இருக்கிறாரு இதுவரையும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அவர் வந்து அட்ராசிட்டி பண்ணாமல் இருந்தாவே அது வந்து பாசிட்டிவ் நியூஸ். அவர் வாயை திறந்தாவே போதும் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருது. எஸ்டர்டே பொறுத்தவரையும் டோ ஜோன்ஸ் 0.76% ஹையில் க்ளோஸ் ஆகுது. S&P 500 0.77%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட யூஎஸ் ஃபியூச்சர் 170 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி 2% ஹையில் போயிருக்குது. ஹாங்செங் இண்டெக்ஸ் 0.66%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.65% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,550 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 25,650 போச்சு. ஓப்பன் ஆன இடத்துல வந்து அனதர் 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் நியர்லி ஒரு கட்டத்தில் வந்து ஹையில் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 150 பாயிண்ட்ஸ் எரேஸ் ஆச்சு. அதாவது 25,650 25,450 வந்துச்சு. ஃபைனலாக சென்செக்ஸ் 25,482 செட்டில் ஆயிருக்குது. 57 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது, 0.23%. சென்செக்ஸ் 50 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 82,276 செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, ஹெல்த் கேர், ஐடி, மெட்டல், ஃபார்மா 1% to 2% ஹையில் போயிருக்குது. டெலிகாம், எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க் 0.5% to 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. ருப்பி 90.95 செட்டில் ஆகுது, ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற சோலார் கம்பெனிஸ் கியூ செல்ஸ், ஃபர்ஸ்ட் சோலார், மிஷன் சோலார், இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. இவங்க எல்லாமே வந்து அமெரிக்க காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இங்கே தேவையான சோலார் பேனலுக்கு தேவையான சோலார் செல் பேனல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது இம்போர்ட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற சோலார் கம்பெனிகளுக்கு லாஸ் வருது, அதனால சப்சிடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து யூஎஸ்ல இருக்கிற காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஓகே நான் உங்களுக்கு சப்சிடி கொடுக்க முடியாது, நாம் இம்போர்ட் பண்ணுற சோலார் செல்லுக்கும் சோலார் பேனலுக்கும் 126% டியூட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு மார்னிங் நம்ம இந்தியாவில் இருக்கிற சோலார் கம்பெனி மெயினாக வந்து வாரி எனர்ஜி, விக்ரம் சோலார், ப்ரீமியர் சோலார் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. வாரி எனர்ஜி நியர்லி 15% டவுனில் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து வாரி எனர்ஜியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வர்ற ரெவென்யூ 32.6% ஃபாரின்லேருந்து வர்ற ரெவென்யூ. அதுவும் பர்டிகுலராக வந்து யூஎஸ்லேருந்து வர்ற ரெவென்யூ தான் அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூவில்
32% வருது. அதனால தான் வந்து வாரி எனர்ஜி வந்து அதிகமான அடி வாங்குச்சு. ஓகேங்களா? இந்த வாரி எனர்ஜி லைக் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே ஆஃப்டர் 3 o'clock வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூஎஸ் கொடுத்துருக்கிற 126% டியூட்டிஸ் வந்து எங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகாது. யூஎஸ்ல நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற சி பேனல், நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற சோலார் பேனல், சோலார் செல் இது எல்லாமே வந்து இந்தியாவில் தயாரித்தது கிடையாது. அதனால வந்து இந்த 126% டியூட்டிஸ் எங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால தான் வந்து வாரி எனர்ஜி ஆல்மோஸ்ட் 15% வந்து 9% நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது லோவில் வந்து ஒரு 5 to 6% வந்து ரெக்கவரி வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து வேதாந்தா நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. நியூட்ரல் வந்து பை அப்படின்னு அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேதாந்தா வந்து 3000 crore வந்து என்சிடி நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அது வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரேலியில் இருந்துச்சு. பர்டிகுலராக வந்து ஹீரோ மோட்டார் கார்ப், டிவிஎஸ் மோட்டார். அதாவது பிப்ரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதுக்கடுத்து வந்து பிஇஎல் நியர்லி 750 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. எல்என்டி 10,000 crore வந்து இந்தியாவிலையும் ஓவர்சீஸில் இருந்தும் ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் 6 months கழிச்சு இந்தியன்ஸ் எல்லாமே வந்து 30+ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் ஃபேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு நம்ம என்எஸ்சி பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஈவினிங் 7 o'clock வந்து midnight 1:30 வரையும் நம்ம வந்து அமெரிக்கன் மார்க்கெட்லேயும் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் 6 months இது எல்லாமே கிளியர் ஆகிடும். 30 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யூஎஸ் எடுத்துக்கிட்டாவே 3 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதில் வந்துடும். S&P 500, டோ ஜோன்ஸ், நாஸ்டாக் இது 3 வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து சைனா, அதாவது ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்துடும், ஹேங்சங் இண்டெக்ஸ் வந்துடும், நிக்கி இண்டெக்ஸ் வந்துடும். ஸோ நம்ம வந்து அமேசான் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஆல்ஃபாபெட் வாங்கலாம், கூகுள் வாங்கலாம் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்தியன்ஸ் வந்து 24 hours பிஸியாகவே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரைட், இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ் நியர்லி ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட், இப்போ ஓவராலும் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே கிடையாது, கொஞ்சம் கூட வலுவில்லாத ஒரு மார்க்கெட்டு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு. 200 பாயிண்ட் க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம புட் ஆப்ஷன் வாங்கலாம், இல்லை ஷார்ட் கிரியேட் பண்ணலாமான் இருக்குது. அன்னைக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க, இல்லை மைனஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்குது. ஸோ மார்க்கெட்டு ஹை அப்படின்னு பார்த்தாவே போதும், மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி இருக்குது. யூஸ்வலாகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் வந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஹைலேருந்து இறங்குது, ஓப்பனான இடத்துல இருந்து இறங்குன்னு சொல்ல கிடையாது, ஹையிலேருந்து இறங்கி இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தலாம். எனிவே நாம் வந்து கண்ணை மூடிட்டு இது இப்படி வியாழக்கிழமையாக மார்க்கெட் இறங்கிட்டு நாம் அது போய் ரியாக்ட் பண்ண தேவையில்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுலாம் பார்த்து தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 25,650, 700, 800 இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். வேணா இந்த லெவல் வந்துட்டு தான் இறங்குது. லோவர் லோஸ், ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. ப்ரீவியஸாக வந்த ஹைக்கு வரமாட்டேங்குது நிஃப்டி. அதாவது இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் 26,300 வந்துச்சு, அது வரல. அதுக்கப்புறம் 26,000 வந்துச்சு, அதுவும் வர கிடையாது. இப்போ ரீசெண்டாக 25,850 வந்துச்சு, அதுவும் வர கிடையாது. ஸோ ஹையர் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ப்ரீவியஸாக வந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்த லோ வந்து காட்டுது. அப்படிங்கும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட்டு வீக் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஹையர் லெவலில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன், எங்கேயாவது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிற மாதிரி இருக்குதா? கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து இன்ட்ராடேல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 82,500 காலில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க, உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில்
பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து 1 ஹவர் கேண்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்களா, லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பாருங்க. இங்கே வந்து 26,330 ட்ரேடில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹை எங்கேயும் வரல. அதுக்கு அடுத்ததாக வந்து 26,000 வந்துருக்குது. இந்த ஹை எங்கேயும் ரீசெண்டாக வரல. அதுக்கு அடுத்ததாக வந்து 25,870 வந்துருக்குது. இந்த ஹை வரல. இப்போ 25,740 வந்துருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண கிடையாது. ஆனால் லோ வந்து பிரேக் பண்ணுது பாருங்க. இந்த லோவை இங்கே பிரேக் பண்ணிடுது, இந்த லோவை இங்கே பிரேக் பண்ணிடுது, இந்த லோவை இங்கே பிரேக் பண்ணிடுது. ஸோ லோவர் ஹைஸ் லோவர் லோஸ், ஓகேங்களா, இந்த ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 25,550 தென் 25,600. 25,550 25,600ங்கிறது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். 25,600க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 25,650ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,450 25,410. 25,400 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணிடுது 25,330. அது வந்து டச் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 61,230. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 61,350. சப்போர்ட் 60,900. அதுக்காக கீழே வந்துச்சு அப்படின்னா 60,650 வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு, இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னா கிராஃபைட் இந்தியா லிமிடெட். இன்றைக்கி வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். 710 ருபீஸுங்கிறது பிரேக் அவுட்டு. இந்த 710 ருபீஸ் வந்து நீங்கள் பிரேக் ஆகிட்டு 719 வந்து செட்டில் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எது வரையும் வரலாம் அப்படின்னா 775 வந்து 800 ருபீஸ் வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து 670 ருபீஸ் வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 30-40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.